பத்ராச்சலம் கோவிலில் யார் ஒருத்தர் ராமநாமம் 1,00,00,000 முறை எழுதி கொடுக்குறாங்களோ அந்த எழுதி கொடுத்த அந்த நோட்டு புத்தகத்தை தாள்களை தலைமை அர்ச்சகர் ஒரு பெரிய கூடையில் வைத்து மலர் மாலைகள் வைத்து தன் தலையிலே வைத்து கொண்டு மேளதாளத்துடன் கோவிலை சுற்றி வலம் வருவாராம். அப்படி ராமநாமம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ராமநாமம் எல்லாரும் எழுதணும் அப்படின்னு அதை எழுத வேண்டும்ங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக காஞ்சி மகா பெரியவா எங்கெல்லாம் முகாமிடுறாரோ அங்கெல்லாம் அந்த ஊருக்கெல்லாம் யார் 1,00,000 முறை ராமநாமம் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கிராம் தங்க காசு கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ராமஜெயம் எழுதுவது மிகவும் நல்லது. அதிலும் வயதாகி கொண்டு வருபவர்கள் ஞாபக மறதி போக வேண்டும் என்றால் எழுத வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பகவான் நாமத்தை எழுதலாம். எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் பிரதட்சிணம் ஆவார். அனுமன் எப்படி ராமனுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக உதவி செய்தாரோ அது மாதிரி ராம பக்தர்களுக்கும் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அவர்களுக்கு பரிபூர்ணமாக உதவி செய்வார். அதனால் ராமநாமம் அன்றாடம் ராம ஜெயம் எழுதுவோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.